2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்காக திமுக அரசு கனிம வள கொள்ளை கும்பல்களை நம்பி செயல்படுகிறது என்று தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தமிழகம் முழுவதும் கனிம வளங்கள் கொள்ளை போகும் விவகாரம் தொடர்கதையாக உள்ளது. கரூர் மற்றும் புதுக்கோட்டை போன்ற இடங்களில் திமுக ஆதரவுடன் செயல்படும் கும்பல்களால் மலைகளும் இயற்கை வளங்களும் அழிக்கப்படுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். கனிம வள கொள்ளையை எதிர்த்து புகார் அளித்த சமூக ஆர்வலர்கள் தாக்குதலுக்கும் கொலைக்கும் உள்ளாகும் சூழல் திமுக அரசில் தொடர்கதையாக உள்ளது. புதுக்கோட்டை மாவட்ட ஜெகபர் அலி என்பவர் கஞ்சா கொள்ளையர்களால் லாரியால் மோதி கொலை செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மற்றும் கரூரில் கனிம வளங்கள் அனுமதியை மீறி எடுத்துச் செல்லப்பட்டு அரசுக்கு பெரும் வருவாய் இழப்பு ஏற்படுவதாகவும் விவசாயிகள் உட்பட பொதுமக்கள் பாதிக்கப்படுவதாகவும் அண்ணாமலை குறிப்பிட்டார். வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் தோல்வி உறுதி என்பதால் கனிம வள கொள்ளை மூலம் வசூலித்த பணத்தை தேர்தலில் பறவையின் கதவாக பயன்படுத்தும் நோக்கத்துடன் செயல்படுகிறது என்று அண்ணாமலை குற்றம் சாட்டினார். திமுக அரசு கனிம வள கொள்ளையில் ஈடுபட்டவர்களையும் ஆதரித்தவர்கள் எதிர்காலத்தில் விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அண்ணாமலை கூறினார். இவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் திமுக அரசின் டிசாஸ்டர் மாடல் செயல்பாடுகள் தமிழகம் முழுவதும் விவசாயமும் இயற்கையும் அழிவை சந்திக்க வைத்துள்ளதாக குறிப்பிட்டார்.